என்ன சூப்பராக இன்றைக்கு வந்து அம்மியில் சந்தனம் அரைச்சி இப்போ பிள்ளையும் மட்டி பார்க்குது சந்தனம் இப்படி அம்மா அரைக்கிறாண்டு பிள்ளைய தண்ணியில் தடாகத்தில் இருத்தியாச்சு. இப்போ இல்லைன்னா மஞ்சள் பூசி தடாகத்தில் ஊற்றுகிறார்கள். ஹாய், வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனில் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ ஒன்று காட்ட போகிறேன். என்ன வீடியோன்னு சொன்னால், இன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா காட்ட போகிறேன். அத்தோடு வந்து இன்றைக்கு வந்து இந்த தாமரை குளத்தை காட்டுகின்ற இந்த தாமரை குளத்தில் நிறைய பூக்கள் வந்து இருக்கின்றது. நாங்கள் போகிற வழி என்றபடியும் அதில் நின்று பார்த்து அந்த தாமரை குளத்துக்கு என்னென்ன இருக்குது, எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்றதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசிங்க. இப்படிங்கொண்ட ஊர்லேயும் தாமரை பூக்குளம் இருக்கிறோண்டு சொல்லுங்கோ. வேறு வெளிநாடுகளில் இங்கே வேறு இடங்களில் தாமரை குளம் இருக்குன்றதை ஒன்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இப்போ முதல் போன உடனே அவர்கள் முன்னுக்கு வாசலை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறார்கள். அதுவும் கராச்சிக்கில் இவர்கள் செய்கிறார்கள். அழகாக கராச்சிக்கு முன்னால் அழகாக டெக்கரேட் பண்ணி பாருங்க. இங்கே கராச்சியிலேருந்து வீட்டிலேருந்து ரோட்டு வர பூக்கள் எல்லாம் பந்தல் போட்டு அழகாக பந்தல் போட்டு இவ்வளோ அழகாக இதெல்லாம் விதவும் பூக்களும் அவர்கள் டெக்கரேட் பண்ணிக்கிறார்கள். வேறுங்க இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறார்கள் என்று பார்த்தீங்களா. இது வந்து இந்த கராச்சியில் கொண்டு பிள்ளையரப்பா வச்சு 2 யானையை வச்சு அழகாக. ஏன்னாடா இப்போ எல்லாம் கோல் எல்லாம் பயங்கர விலை. அதுவும் பார்க்க வீட்டிலேயே எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ என் ஃப்ரெண்டுமே 2-3 பேர் அப்படித்தான் கல்யாணம் செய்தவை. அவை கொண்டு கோயிலில் வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு கல்யாணம் செய்து போட்டு பிள்ளைகளும் விருப்பப்பட மாட்டுது ஆடம்பரமாக செய்கிறதுக்கு. ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஒரு சூப்பர். இப்படி வீட்டுக்கு புறத்தால் மரங்களுக்குள்ள என்னென்னு சொன்னால் இது வச்சு தடாகம் வச்சு அதுக்கு இப்போ இந்த கிணறுஞ்சு வந்து நிறைய பேர் செய்து கொடுக்குறார்கள். என் ஃப்ரெண்டுண்ட ஹஸ்பண்டும் செய்து கொடுக்குறார். கிணறு அழகாக செய்து கொடுக்குறார். இப்படியே செட்டாக செய்து கொடுக்குறார். செட்டாக செய்து கொடுத்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம். அது செட்டு 250 ரூபாவே ஏதோ சொச்சம் தான் வரும். ஆனால் இது எடுத்துக்கொண்டு நாங்கள் வீட்டில் வச்சு அழகாக செய்யலாம். இவ்வளோ அழகாக பாருங்க. அவள் அப்பா மாமா என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா மகளுக்கு சந்தனம் பூசி குளிக்க வாக்க போயினோம். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையாக பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கின்றது. அவ்வளோ சூப்பராக இருக்கின்றது. எல்லாரும் வீடியோக்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் லைனில் நிற்கணும். என்னென்னா தண்ணி ஊற்றுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கின்றது. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கின்றது. அதுவும் வந்து வீட்டில் வந்து செய்கிறதா அவ்வளோ சந்தோஷம். சொந்த வீடு வாங்கி அந்த வீட்டில் வந்து மஞ்சள் அரைச்சி அம்மியில் இருந்து சந்தனம் அரைச்சி பேருந்து பிள்ளைக்கு பூசுவதுன்னு சொன்னால் அவ்வளோ அது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காது. பிள்ளைக்கு சொந்த வீட்டில் அம்மி வச்சு அரைச்சி இந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறதுன்னு சொன்னால் அது அந்த ஃபேமிலிக்கு நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உறவினர்கள் சொல்லி அவர்கள் வந்து வீட்டில் எல்லாம் தண்ணி ஊற்றி இப்படியே புனித நீராட்டு விழான்னு சொல்லி அதை செய்கிறது இவ்வளோ சந்தோஷம். அங்கால 2 வாழைகள் எல்லாம் வச்சு நிறைகுடம் வச்சு குத்து விளக்கு சேர்த்து வச்சு என்ன அழகாக எல்லாம் அதில் ஜானை எல்லாம் வச்சு 2 ஜானை இதன்றது அப்படியெல்லாம் அப்படியே செட்டாக இருக்குது. இந்த செட்டு நீங்கள் அடித்து சொன்னீங்கன்னு சொன்னால் அதற்காக கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பார்கள். வேணும் என்ன சொன்னால் அழகாக எல்லாம் இந்த பாருங்க அங்கே சைட்டில் எல்லாம் நல்லா ஒரு அம்மன் கணக்கு கொண்டு 2 சைட்லேயும் வச்சு அந்த வரவேற்கிறதுக்கு வெல்கம் டுன்னு சொல்லி அந்த ஒரு சிலை ஒன்று விற்கிது. அந்த சிலையெல்லாம் வாங்கி என்ன அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்களா. வீட்டிலேயே அழகாக செய்திருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதோடு வந்து இங்கே என்னன்னு சொன்னால் இது கூடுதலாக கூட மக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டில் கிணத்துல இதுக்கு தேடுறா, வாளி தேடுறா. எடுத்து போட்டா வாளி எடுத்துட்டா. பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறா. இவ்வளோ அழகாக ஊற்றுறான்னு பாருங்க. அது சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல சூப்பர் ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.